கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்வோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவருடைய ஜனங்களை பார்த்து, அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய ஜனம்தானா? நீங்கள் அவரை பின்பற்றுவது உண்மைதானா என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, என் ஆடுகள் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். காரணம், அவர்தான் மெய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு யோவான் 10:11 இப்படியாக சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு மெய்ப்பனாய் இருக்கிறபடினாலே தன் ஆடுகள் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது அவருடைய ஜனங்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆடுகள் மீது மெய்ப்பனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஆடுகளுக்கு மெய்ப்பன் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி மெய்ப்பனை நம்புகிற ஆடுகள் அவரை பின்பற்றும், அவர் பின்னே செல்லும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் ஜனமே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீ நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடுதானா என்பதை நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆடுகள் என்று சொல்லும் பொழுது 2 விதமான ஆடுகள் இருக்கிறது. ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. நீ யார் என்று அறிந்து கொள். செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, செம்மறி ஆடு மெய்ப்பனை தொடர்ந்து செல்லும். மெய்ப்பனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கும். மெய்ப்பனுடைய குரலை அவைகள் அறிந்திருக்கிறது. ஆகவே மெய்ப்பனுக்கு பின்னாக தான் செல்லுமே தவிர மெய்ப்பனை விட்டு வழி விலகி செல்லாது. ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. மெய்ப்பனுக்கு பின்னே செல்லாது. அது தன் மனம் போன போக்கிலே செல்லும். நீ உண்மை கிறிஸ்தவனாய் இருப்பாயானால் நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவாய். இயேசுவின் பின்னே மாத்திரம் செல்வாய். அல்லது நீ பொய்யான கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், அல்லது பாதியிலே வந்த கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், பக்தி வேஷம் போடுகிற கிறிஸ்தவனாய் இருப்பாயானால் இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுகிறவன் உண்மையானவனாய் இருப்பான், உண்மையானவளாய் இருப்பான். அந்த உண்மையானவளுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறார். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக
தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று இந்த யோவான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சிந்தியுங்கள். வெள்ள ஆடு என்று சொல்லும்போது அது கள்ள ஆடா இருக்கிறது. அதனிட கள்ளத்தனம் அதிகமாக இருக்கும், சண்டித்தனம் அதிகமாக இருக்கும், குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். அது மதியாது, செவிதராது, பின்பற்றாது. தழையை காண்பித்தால் மாத்திரம்தான், மேய்ச்சலை காண்பித்தால் மாத்திரம்தான் அது பின்னே வரும். தன்னுடைய தேவைக்காக மாத்திரம்தான் பின்னே வரும். தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்காக மாத்திரம்தான் பின்னே வரும். தன் தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு மாத்திரம்தான் வரும். ஆனால் செம்மறியாடு அப்படி அல்ல. மெய்ப்பனை பின்தொடரக்கூடியது, மெய்ப்பனை கவனிக்கக்கூடியது, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியது, மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடியது. ஆகவே இந்த ஆடு சாந்தமும் மன அமைதலும் உள்ள ஆடாக காணப்படுகிறது. சிந்தியுங்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை செம்மறியாடாக கருதுகிறார். ஆனால் அந்த இஸ்ரவேலர் அநேக தரம் கீழ்ப்படியாமற் போனார்கள். இஸ்ரவேலர் அநேக தரம் முரட்டுத்தனமாயிருந்தார்கள். இஸ்ரவேலர் அநேக நேரம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். ஆகவே அந்த ஜனத்தை அவர் செம்மறியாடு சொல்லி வழி நடத்தினார். ஆனால் செம்மறியாடா இருக்கிற அவர்களுக்குள்ளே வெள்ளாட்டுக்குரிய குணங்கள் காணப்படுகிறது, கள்ளத்தனமான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே கள்ளத்தனம் இருக்கிறதா? முரட்டுத்தனம் இருக்கிறதா? குறும்புத்தனம் இருக்கிறதா? சண்டித்தனம் இருக்கிறதா? அல்லது நீ எப்படிப்பட்ட ஆடா இருக்கிறாய் என்பதை உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையான ஆடு நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை மட்டும்தான் பின்தொடருவார்கள். உலகத்தையோ, உறவுகளையோ, நண்பர்களையோ, அரசியல்வாதிகளையோ, மதவாதிகளையோ, அல்ல போதகர்களையோ, அல்லது வரம் பெற்றவர்களையோ அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மெய்ப்பனாய் இருந்தபடினாலே அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு விசை ஓநாய் வந்தது. அதை அடித்து அதை கொன்று போட்டேன். ஒரு விசை கரடி வந்தது. அந்த கரடியை அடித்து கொன்று போட்டேன். அடுத்தபடியாக சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து எரிந்து போட்டேன். என் ஆடுகளை தன் வசப்படுத்தி கொண்டேன். சிங்கத்தின் வாயில் காணப்படுகிற ஆட்டை பிடித்து என்னிடத்திலே கொண்டு வந்தேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த ஆட்டை தப்புவித்தேன் என்று மெய்ப்பனாகிய தாவீது சொல்லுகிறான். அப்படி என்றால் அந்த ஓநாயினிடத்தில், அந்த கரடினிடத்தில், அந்த சிங்கத்தினிடத்தில் தன் உயிரை பணயமாய் வைத்து அந்த ஆட்டையும் ஆட்டுக்குட்டிகளையும் தன்னுடைய மந்தையையும் காத்து கொண்டான். ஆனால் அந்த தாவீது என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லுகிறான். அவன் மெய்ப்பன் தான். ஆனால் அந்த மெய்ப்பனுக்கு ஒரு மேலான மெய்ப்பன் இருக்கிறார். அவர் யார் என்றால் இறைவன், கடவுள். அவர் பிரதான மெய்ப்பனாயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பனாயிருக்கிறார். வேதத்திலே முதல் ஒருவன் ஆடு மேய்த்தான் என்று சொன்னால் அது ஆபேல். ஆபேலுக்கு அடுத்தபடியாக ஆடு மேய்க்கிறதிலே மெய்ப்பர் என்று சொல்லக்கூடியவைகளிலே
ஆபிரகாம் மெய்ப்பனாய் காணப்பட்டான். ஈசாக்கு மெய்ப்பன், யாக்கோபு மெய்ப்பன். இப்படி மெய்ப்பருடைய வம்சத்திலே வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதும் மெய்ப்பன் தான். தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தங்களுடைய முற்பிதாக்கள் எல்லோரும் மெய்ப்பொருளாய் இருந்தபடினாலே தாவீது மெய்ப்பனாய் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு தன்னை மெய்ப்பனாக இஸ்ரவேலருக்கு கூறிக்கொள்கிறார். ஆகவே இந்த மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, 12 கோத்திரத்தாருக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேல் என்னும் மந்தைக்காக, அந்த 12 கோத்திரத்திற்காக, அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக, அந்த இஸ்ரவேல் என்னும் ஆட்டிற்காக, அந்த மந்தைக்காக கர்த்தராகிய இயேசு கல்வாரியிலே ஜீவனை தந்தார், கல்வாரியிலே மரித்தார். என் அன்புக்குரியவர்களே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்தான் கர்த்தராகிய இயேசு. தன்னுடைய மந்தையாகிய இஸ்ரவேலருக்காக ஜீவனை கொடுத்தவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இஸ்ரவேலர் நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு தன்னுடைய செவியை கொடுக்காமல் போனார்கள். நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு தன்னுடைய செவியை அடைத்துக் கொண்டார்கள். நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்தை அவர்கள் கேளாமல் போனார்கள். இன்றைய நாள் வரைக்கும் இஸ்ரவேலர் இயேசுவை தங்கள் மெய்ப்பனாக, தங்கள் இரட்சகராக, தங்கள் தேவனாக, தேவகுமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று கான்ஃபிடென்ட்டாக, நம்பிக்கையாக, உறுதியாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயா? நீ நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றுகிறாயா? நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு நீ செவிசாய்க்கிறாயா? கீழ்ப்படுகிறாயா? அவர் சத்தத்தை கேட்கிறாயா? நீ யாருடைய சத்தத்தை கேட்கிறாய்? அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கை நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நீ நடக்கிறாயா? அனுதின வாழ்க்கையில இயேசு உனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரா? அல்லது நீ யாரை பின்பற்றுகிறாய்? எந்த மனிதனை பின்பற்றுகிறாய்? எந்த மனுஷியை பின்பற்றுகிறாய்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உனக்காக ஜீவன் தந்த இரட்சகராகிய இயேசுவை மாத்திரம் நீ பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதனை நீ பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு அதிகாரியை பின்பற்றக்கூடாது. உன்னுடைய ரோல் மாடல் இயேசு மட்டுமே. உன்னுடைய லைஃப் ஸ்டைல் இயேசு மட்டுமே. ஆகவே அவர் உன்னை புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போகக்கூடியவர். ஆகவே இந்த உலகத்துள்ளவர்கள் எல்லாம் உனக்கு ஏதாகிலும் கொடுப்பார்கள் சொல்லி அவரை பின்பற்றாதே. அவருடைய உதவிகள் எல்லாம் நின்று போய்விடும். அவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய மெய்ப்பன் இயேசு மட்டுமே. இன்றைக்கு அநேக மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். திருச்சபையின் போதகர்கள் கூட மெய்ப்பர்கள் தான். ஆனால் எல்லா போதகர்களும் எப்படி மேய்க்கிறார்கள்? உங்களை நீதியின் பாதையிலே மேய்க்கிறார்களா? உங்களை சத்தியத்திலே மேய்க்கிறார்களா? உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். அநேக மெய்ப்பர்கள் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள், உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆடுகள் குட்டிகள் போடும் வரைக்கும் தான், ஆடுகள் தனக்கு லாபத்தை கொடுக்கும் வரைக்கும் தான். ஆனால் அந்த ஆடு உடல்நிலை சரியில்லாவிட்டால்,
அந்த ஆடு நோய்வாய்ப்பட்டால், அந்த ஆடால் ஒன்றும் செய்ய முடியாமல் விட்டால், எந்த மேய்ப்பனும் அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோள் மீது போட்டு அதற்குண்டான காரியத்தை செய்ய முடியாது. உன்னை தோளில் மேல் சுமக்கிற ஒரே மேய்ப்பன் இயேசு மட்டும்தான். உன் நோய்களை குணமாக்குற மேய்ப்பன் இயேசு மட்டும்தான். உன் காயங்களை கட்டுகிற மேய்ப்பன் இயேசு மட்டும்தான். உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து உன்னை சரியாய் நடத்தக்கூடியவர் இயேசு மட்டும்தான். இன்றைக்கு அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், கூலிக்காக மேய்க்கிற மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், வாரத்திற்கு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், மாதத்துக்கு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், வருஷத்துக்கு மேய்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் மேய்க்க முடியும். ஆனால் காலகாலமாக யுகயுகமாக உன்னை மேய்க்கக்கூடிய ஒரே ஒரு மேய்ப்பன், மரண பரியந்தம் உன் வாழ்நாள் பரியந்தம் உன்னை மேய்க்கக்கூடிய ஒரே மேய்ப்பன் இயேசு. ஆகவே இந்த இயேசு தான் நல்ல மேய்ப்பன். மீதி பேர் அத்தனை பேரும் கள்ள மேய்ப்பர்கள் தான், பொய்யான மேய்ப்பர்கள் தான், வேஷமான மேய்ப்பர்கள் தான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, திருச்சபையே, தேவனுடைய பிள்ளையே, உன்னை இயேசு மேய்த்து கொண்டிருக்கிறாரா? நீ இயேசுவின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறாயா? நீ இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? சிந்தித்துப்பார். இந்த உலகம், உலகத்துள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு. ஆகவே அந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை நீ பின்தொடர்வாயானால், பின்பற்றுவாயானால், அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், அவர் தன் தோள் மேலே உன்னை சுமக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, யாருக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, தேவ சத்தத்துக்கு செவி கொடு. நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடு. ஆகவே மாயையான தோற்றத்தை கண்டு மாயையை பின்பற்றாதே. எந்த ஒரு அரசியல்வாதியை பின்பற்றாதே, எந்த ஒரு நடிகனை பின்பற்றாதே, எந்த ஒரு நடிகையையும் பின்பற்றாதே, எந்த ஒரு போதகனையும் பின்பற்றாதே, எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் பின்பற்றாதே. இயேசுவை மட்டும் பின்பற்று. அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எவ்வளவு அவருக்கு இந்த ஆட்டின் மீது நம்பிக்கை, இந்த மந்தையின் மீது நம்பிக்கை, இந்த இஸ்ரவேலர் மீது நம்பிக்கை, அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீது நம்பிக்கை. அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, நீ அவருடைய ஆடு. ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளையே, நீ அவருடைய ஆடு. அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, நீ அவருடைய ஆடு. சபை என்பது தற்காலிகமானது. ஆனால் மெய்ப்பன் என்ற ஒருவர் இயேசு. அவர்தான் நிலையான மெய்ப்பன், அவர்தான் நிரந்தர மெய்ப்பன், அவர்தான் என்றென்றைக்கு மெய்ப்பன், அவர்தான் பிரதான மெய்ப்பன். ஆகவே இந்த பிரதான மெய்ப்பனாகிய இயேசு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றுங்கள். அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும். செம்மறி ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனை அறிந்திருக்கிறது, தன் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நீ செம்மறி ஆடா இருக்கிறாயா? வெள்ளாடாக இருக்கிறாயா? வெள்ளாடு என்று சொல்லும்போது வெள்ளை நிறத்திலே இருப்பது அல்ல. செம்மறி ஆடு, வெள்ளாடு என்று சொல்லும்போது மற்ற ஆடுகளை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இன்னும் சில ஆடுகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆடுகளிலே பலவிதமான ஆடுகள் இருக்கிறது. ஆனால் செம்மறி ஆடு போல ஒரு ஆடு இருக்க முடியாது. செம்மறி ஆட்டை குறித்து ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்திலே
அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றாத பிள்ளைகள். இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் யார்? செம்மறியாடு. இயேசுவை பின்பற்றாதவர்கள் யார்? வெள்ளாடு. ஆகவே இந்த செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் அவர் வெவ்வேறாக பிரிப்பார். ரட்சிக்கப்பட்டவனையும் ரட்சிக்கப்படாதவனையும் பிரிப்பார். ஊழியம் செய்கிறவனையும் ஊழியம் செய்யாதவனையும் பிரிப்பார். இந்த ஊழியம் செய்வது என்று சொல்லும்பொழுது மந்தையை மேய்ப்பது. யார் சரியாக மந்தையை மேய்க்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். யார் மந்தையை சரியாக மேய்க்கவில்லை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். யார் பணத்துக்காக மேய்க்கிறார்கள், யார் பாசத்துக்காக மேய்க்கிறார்கள் என்பதை அவர் அறிவார். யார் உண்மையாய் மேய்க்கிறார்கள், யார் பொய்யாய் மேய்க்கிறார்கள் என்பதை அவர் அறிவார். ஆகவே ஒவ்வொரு மெய்ப்பனுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. ஒவ்வொரு மெய்ப்பனும் நியாயத்திற்கு விலகி ஓட முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, ஊழியனே, ஊழியக்காரியே, மெய்ப்பனே, தேவனுடைய வார்த்தையை கேள். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். எந்த ஆடுகளை? செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலே நிறுத்துவார், வெள்ளாடுகளை இடது பக்கத்திலே நிறுத்துவார். ஆகவே இரண்டு ஆட்டுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்பு என்பது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் நியாய தீர்ப்பு, ரட்சிக்கப்படாதவனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணி அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ, தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கிறார்களோ, தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். மந்தைக்கும் மந்தையை மேய்க்கிறவனுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நியாய தீர்ப்பு நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றக்கூடிய செம்மறியாடே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, நீ யாரை பின்பற்றுகிறாய்? நல்ல மெய்ப்பனை பின்பற்றுகிறாயா என்பதை ஆராய்ந்து அறிந்து நீ செயல்பட வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று அவர் உறுதியாயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவளே, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசித்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவனுடைய மந்தையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? எங்கே போகிறாய்? என்ன செய்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக எங்கேயும் ஓட முடியாது. ஆடுகள் எங்கேயும் ஓட முடியாது. அப்படி நல்ல மெய்ப்பனை விட்டு ஓடினால் சிங்கம் அடித்து கொன்றுவிடும், கரடி அடித்து கொன்றுவிடும், ஓனாய் அடித்து கொன்றுவிடும். பொல்லாத பிசாசு சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று இருக்கிறான். ஆகவே கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, தேவனுடைய சபையிலே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற, பின்மாற்றத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சிந்தி உணரு, மனம் திரும்பு, இயேசுவை பின்பற்று, நல்ல மெய்ப்பனுக்கு செவி கொடு. அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. நீ அவரை அறிந்திருக்கிறாயா? அவர்தான் உன்னை மேய்க்கிறார். அவரை அறிந்திருக்கிறாயா? அவர்தான் உன்னை வழி நடத்துகிறார். அவரை அறிந்திருக்கிறாயா? அவர்தான் உன்னை போஷிக்கிறார். அறிந்திருக்கிறாயா? அவர்தான் உனக்கு வாழ்வளித்திருக்கிறார். அறிந்திருக்கிறாயா? அவர்தான் உனக்கு முன்னே செல்கிறார். அறிந்திருக்கிறாயா? சிந்தியுங்கள். நம்ம நாட்டில் மேய்க்கிற மெய்ப்பர்கள் எல்லாம் ஆட்டுக்கு பின்னாடி தான் போவாங்க. ஆட்டுக்கு முன்னாடி போக மாட்டாங்க. ஆட்டுக்கு முன்னாடி போவாங்க. ஆட்டுக்கு பின்னாடி போவாங்க. ஆட்டுக்கு முன்னாடி 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 போவாங்க. ஆட்டுக்கு முன்னாடி
ஆனால் இஸ்ரவேலில் இருக்கிறதான அரபு நாடுகளில் இருக்கிற மெய்ப்பர்கள் எல்லாம் ஆட்டுக்கு முன்பே போவார்கள். நம்ம மெய்ப்பரை போல பின்னாடி இருந்து பார்க்கிறவர்கள் அல்ல, அவர் முன்னே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு முன்னோடியாய் வாழ வேண்டும். மெய்ப்பர்கள் முன்னோடியாய் வாழ வேண்டும், முன்மாதிரியாய் வாழ வேண்டும். இயேசுவை போல ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மெய்ப்பர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை இன்னும் நீ அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அநேக மெய்ப்பர்களை தேடி ஓடுகிறாய். உன் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை தேடி ஓடுகிறாய். உன்னை கண்டிக்கிற மெய்ப்பர்களை நீ விட்டு விலகி ஓடுகிறாய். யார் உனக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறார்களோ, யார் உனக்கு சமாதானத்தை கூறுகிறார்களோ, யார் உனக்கு மகிழ்ச்சியான காரியங்களை பேசுகிறார்களோ அவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் அன்புக்குரியவர்களே, பிரியமான மெய்ப்பர்களை தேடி ஓடாதே. உன்னை கண்டிக்கிற மெய்ப்பனை பார், உன்னை உணர்த்துகிற மெய்ப்பனை பார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிற மெய்ப்பனை பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, இயேசுவை பின்பற்றுகிறவளே, நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை மாத்திரம் பின்பற்று. அவரை மாத்திரம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும். உன் கண்கள் நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும். ஆகவே நல்ல மெய்ப்பனாகிய இயேசு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் தேற்றும் என்ற வசனத்தின்படி அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல மெய்ப்பனாகிய இயேசுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை நீ தேடு, இயேசுவுக்கு செவி கொடு, இயேசுவை பின்பற்று. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, நல்ல மெய்ப்பன் நானே, நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆகவே உனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த மெய்ப்பன் இயேசு மட்டுமே. ஆகவே மெய்ப்பராய் இராதவன் பின்னே போகாதே. ஆடுகள் சொந்தமல்லாதவனுமான கூலியால், இன்றைக்கு கூலிக்கு மேய்க்கிற மெய்ப்பனை தேடி ஓடாதே. கவர்ச்சியாயிருக்கிற மெய்ப்பனை தேடி ஓடாதே. உன்னை ஆசை காட்டி, ஆசையான வார்த்தைகளை காட்டி, ஆசையான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுகிற மெய்ப்பனுக்கு பின்னாடி போகாதே. நல்ல மெய்ப்பனாகிய இயேசுக்கு பின்னாடி வா, இயேசுவை மாத்திரம் தேடு. வேதம் சொல்கிறது, நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நீ அவரை அறிந்திருக்கிறாயா? ஆகவே நீ அறிந்திருப்பாயானால் அவரை பின்பற்றுவாய். நீ அவரை அறிந்திருப்பாயானால் நீ அவருக்கு உண்மையாயிருப்பாய். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய். அவர் உனக்கு நல்ல மெய்ப்பராயிருந்து உன்னை வழி நடத்துவார். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தராகிய இயேசுதான் நல்ல மெய்ப்பன் என்பதை மறந்து விடாதே, அவரை விட்டு விலகி விடாதே. ஆகவே இந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் உனக்கு சமாதானம் கொடுப்பார். அவர் உன்னை போஷிப்பார். அவர் உன்னை நடத்துவார் என்பதை மறந்து விடாதே. அவரை மாத்திரம் பின்பற்று. அவர்தான் நல்ல மெய்ப்பன். அவர்தான் உனக்கா ஜீவனை கொடுத்தார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்று. அவர் உன்னை மரண பரிந்து நடத்துவார். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவே உம்மை பின்பற்றவர்களுக்கு உதவி செய்யும். சாத்தான் அவருடைய இருதயத்தை கெடுக்காதபடிக்கு, உலகம் அவர்களை கெடுக்காதபடிக்கு, மனிதன் அவர்களை கெடுக்காதபடிக்கு, ஆண்டவரே அரசியல் தலைவர்கள் அவரை மக்களை கெடுக்காதபடிக்கு, மதவாதிகள் அவர்களை கெடுக்காதபடிக்கு, உலகத்தின் அதிகாரங்கள் அவர்களை கெடுக்காதபடிக்கு,
ஆசை இச்சைகள் அவர்களை கெடுக்காதபடிக்கு உம்மை மாத்திரம் பின்பற்ற உதவி செய்யும். நல்ல மெய்ப்பனாய் இயேசு உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இதை யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை மேய்த்து நடத்துவாராக. ஆமென்.